எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கும். முன்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் தமிழ்நாட்டிலேருந்து ரேராக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கனால எஸ்எஸ்சிக்கு தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எஸ்எஸ்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் வாட்டர், பவர், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ அவங்களோட வேக்கன்சியை தனித்தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு டிபார்ட்மெண்ட் மூலிமா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிம்பாங்க. இதில் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான வேக்கன்சி இருக்கும். 10th படிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி, +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, சப்போஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணும் போதே மேலுக்கான வேக்கன்சி, ஃபீமேலுக்கான வேக்கன்சி, அதுலேயும் கேட்டகரி வைஸாக வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் லிமிட், அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபீமேல்